வந்து வகையும் மாடாடு சொத்துக்களும் ஒத்து மிக வாழ்ந்து உடையவரனிருந்தார். இப்படியே ஒத்திருந்து அவர் வாழும் நாளையிலே நற்புடைய தெய்வ நாயகி மார்கெட்டபடி மாதலை கொடுக்க மனதிலுற்று எம்பெருமாள் குதலை இனத்தை குறி மீக உரைத்தார். ஏழினமும் அதற்கு இனமீட்டுதான் கொடுத்து நாளு வந்த போதே நாரணரும் கொண்டாடி வாய்த்த திருநாய் மகிழ்ச்சியுடன் தான் நடக்க ஏற்ற குல சான்றோர் எல்லோரும் வந்து நிற்க பிள்ளைதனை எடுத்து பெண்கள் 7 பேர்க்கும் வள்ளலந்த மாலும் மனதுற்று இருக்கையிலே கண்ணான தெய்வம் காரிகை மாறல்லோரும் விண்ணானமான வீரநாராயணரே கண்ணரே கரியமாலே காரண குல குருவே ஐயா இன்னங்கள் மதலை ஏழும் எடுத்து நீரினமதாக விண்ணங்கோ மகிழ தந்து வெற்றியாயாண்டு கொள்ளும் மண்ணெங்கோ மலர்ந்த மாலே மகாவர குருவே என்றார். நாத குருவே நாடும் எங்கள் மன்னவரே மாதவரே என்று வந்த நாள் நன்றனவே இப்போ மதலை தன்னை எடுத்து மீகத்தாரும் செப்போடு ஒத்த திருமாலே என்றுரைத்தார். நல்லதுதான் பெண்ணே நாட்டு நருளறிய முல்லை வனத்தில் முன்னே நீர் பெற்று வைத்த மாதலைகளிலும் வளர்ந்து இத்தனை நாளும் குதலை பிராயமுமாய் கொண்டு திரிந்து வளர்த்தேன். பாலமுது ஊட்டாமல் பருவனத்தில் நீங்கள் விட்டு கோலவனத்தோடே குதித்தோடி மீண்டு வந்தீர். என்ன பாடு யான் இந்த பிள்ளையினால் பொன்னினிய கன்னியரே புகழவுந்தான் கூடிடுமோ தெய்வேந்திரன் பசுவை திரையாக கொண்டு வந்து மீவனத்தில் பாலு மிக கறந்து மக்களுக்கு ஊட்டி வளர்த்தேன். உம்பர்கோனும் அறிந்து மாட்டிடவே என்னை மாபடைகளோடு வந்தான். தப்பிய வந்தனக்கு தான் வளர்த்தேன் வெள்ளைகளை ஒப்பரிய பாலமிர்தாம் ஒரு நாள் ஒளியாமல் மை பெரிய தாளம் வகுத்து மீக வளர்த்தேன். மக்களுக்காய் பாடுபட்டு
வைகை மண்ணோ நான் சுமந்தேன், சொக்கரன சமைந்தேன், சொந்த மக்கள் வாழவென்று பின்னமே பிள்ளைகள்தான் பெரும்புவியை ஆள வைக்க துண்ணுகெட்ட கலியில் தோன்றி கோதித்து வந்தேன். வந்தான் சாணான் குலத்தில் மாயன் என்று மானீசன், பின் தாக்கி கையை பிடித்து மீக இறுக்கி சாட்டை கொண்டே அடித்து தாடிரும்பேலிட்டு வைத்து கோட்டி மீக செய்து கோரி மீக அடித்து அரங்கு மணி மேடை ஆனதிலே என்னை வைத்து பரங்குவிய நீத்தாம் பாதாம்பணிவேனென்றான். சாணாரிடத்தில் தான் போகாதபடிக்கு கோணாமல் எங்களுடன் கோடியிரு என்றடித்தான். பெற்ற பிள்ளையெல்லாம் பெருகலைந்து போவாரென இற்ற விலங்கில் இருந்தேன் மீக கவிழ்ந்து சாலமுடனீசன் தான் படுத்தும் பாட்டு எல்லாம் பாலருக்காய் வேண்டி பாரறிய வட்டேன் நான். பெற்றதுதான் போதுமென்று பெண்ணே நீரில் வேறும் மெத்த தெளிந்து இருந்து வந்திருப்போது என்றுரைக்க மாலும் ஏந்திலை மாறில் வேறும் மற்றுள்ளோர்களறிய மாதரூரைக்கலுற்றார் பிள்ளைகள்தான் நன்றாய் பெருகி மீக வாழ வள்ளலங்கள் மாலே மாறாய்தவர் சிறந்த காரணத்தை சொன்னால் கணக்கில் அடங்கிடுமோ. பூரணத்தின் ஞான பெரிய தீருமாலே ஆறுமொருதர் ஆராட்டம் காணாத மேறு நிறைவனத்தில் மெல்லியல் நாங்கள் 7 பேரும் ஒருவர் மிகவும் ஒருவர் ஓருருவம் காணாமல் கரிய வரவர்கள் காவு வடவுகளில் உடுகலைகள் கொய்து உற்ற மூடிதான் விரித்து கடுகனவே ஊசிதனில் கைவிரலை தானூன்றி ஆசை உறவறுத்து அக்கபக்க தாசையற்று மாச கருவறுத்து மயக்க வேறிதானறுத்து பாசமறுத்து பக்க தூணை மறந்து வாசமணமும் வாட்கு பேச்சு மறந்து காடு நினைவிருத்து கனாபயன்கள் தானறுத்து வீடு நினைவறுத்து வெளி வீடு தான் திறந்து மலசலங்களற்று வாயுவோட போக்குமத்து பேச்சற்று மூச்சற்று பெருவனத்திலும் அருளால் ஏச்சதுச்சமற்று ஈராறு காலம் வரை நிற்க உடம்பை நெடும்பூற்று தாமூடி பக்கமால் முளைத்து
புறாவினங்கள் தான் கூடி முட்டையிட்டு குஞ்சு மூன்றாவது தான் பொறித்து வட்டணியாய்க்காடு வளைந்து எங்களை சூழ்ந்து கடுவாய் புலிக்கரடி கனத்த கொட்டிகளின்று கடுகி மிக குற்று கரையில் மிக வாழ்ந்திருக்கும் ஆனையது கொட்டி அது பயின்று எங்களுடன் தான் நின்ற புற்றருகில் தன்னால் மிக வாழும் பிள்ளையால் நாங்கள் பெருக தவசிருந்த உள்ளமைகளெல்லாம் உரைக்க எளிதாமோ நாணமுற்று ஊனமுற்று 4 வரை தாண்டருட தஞ்சமன தவசு மீக புரிந்து பிள்ளைகள் ஆசையினால் பிரியாதவமிருந்தோம் வள்ளலங்கள் மக்கள் தன்னை மாயவரேதாருமையாம் தந்து போவியாள தலைவரே எம்முடைய விந்து வழி மக்களையும் விரைவாய் மீகத்தாரும் தாருமென்று மாதரெல்லாம் தாழ்மையுடன் இதுரைக்க 6 நிகரோவாம் அச்சுதரோம் எதுரைப்பார் மாதே நான் இந்த வையகத்தில் வந்தவுடன் பாரேலில் நம்முடைய பஞ்சவர்கள் தன் வழியில் தெரிந்து உந்தன் மக்களிலே சீசன தெரிந்து கூர்ந்து என் கைக்குள் கொள்ளுகிறேன் வேலையது இன்னாபாரென்று 7 வரையும் தான் எடுத்து நன்னிகரி பார்க்க நாயதாத நீடுப்பில் வைத்து வட்டமிட்டு ஆடி மாதர் ஒருவருக்கொருவர் கிட்ட விட்டு காட்டி கிளி மொழி மார்கை கொடுத்தார் பாலரையும் பார்த்து பாவையர்கள் பார்த்தவுடன் சீலமுள்ள லட்சணமும் சிற்றினையும் ஒப்பனையும் ஒப்பமென்று எல்லோரும் விண்ணோரும் தான் மகிழ்ந்தார் செப்பமுள்ள மாதர் சிரித்து மனமகிழ்ந்து அன்று பெற்ற பிள்ளை 5 ஆனதிலே மன்றுதனையாளும் மாவாவி சோழனவன் கொண்டானீருபேரை கூண்டதவமிதில் வந்து சொன்னாரே சுவாமி தோன்றி எப்போ வந்தாரே தேன்மொழிய மாதே சென்ற வெள்ளை 2 மானதிய மக்களென மாயவரும் தான் உரைக்க அப்போது பெண்கள் அச்சுதரை தான் பார்த்து இப்போ வரவில்லையே எப்போ வருவார்கள் மை பெரிய கண்ணி
மாதரன் தேவியரே செப்பினிரே நீங்கள் சென்ற மக்களப்போவென்று பொல்லாத நாடு பொன்று கலியை முடித்து நல்ல தர்ம நாடு நான் தோண வைக்குகையில் நியாய நடு கேட்டு நடு தீர்ப்பு செய்யுகையில் கெடுவிதை செய்த கேள்விகளா சோழனையும் ஆக்கினைகள் செய்து ஆள நரகதிலே தாக்கியோன் மக்களை நான் சாடத்தோடே தான் எழுப்பி மிக தருவேன் கூறு சுவாமி தன்னானை மாதர்களே மறுவினியமாதே வார்த்தை இது தப்பாது என்றாதீநாதன் ஈதுரைக்க மாதரெல்லாம் நன்றாதி மகிழ்ந்து நாடி மக்களை எடுத்து மடி மீதில் வைத்து மலர்ந்த முகத்தோடனைத்து கண்ணோ மணியோ காட்டு ராசன் மகனோ விண்ணோர்கள் மீக்கும் வேத பரஞ்சுடரும் தோணார்க்கு அறிய திருமாலின்ற சாணாரின் நாயகமோ சகலகலை கற்றவரும் தெய்வயுக கண்டோம் திசை வென்ற சான்றவரும் வையாம்போகள வந்த மக்களோ என்று சொல்லி சந்தோஷமாக தார்குளராளேறுவேரும் புத்தி மகிழ்ந்து பூரித்து மகிழ்ந்தார் நாங்கள் செய்த தவத்தில் நாளிலரை பங்கு வரம் வாங்கினோம் ஐயா மாயவரே இன்னும் உண்டு நாடாள வைக்க நல்லவரம் தந்ததுண்டு தாடாண்மையுள்ள சங்கரரோ வந்திருந்து என்றுரைக்க மாதர் எம்பெருமாள் நல்லதென்று இன்றுரைத்ததுவும் லெக்கதிலே ஆகுமென சீதைக்கு நல்ல சிறந்த மகனை எடுத்து மாதுக்கும் காங்கொடுத்தார் வையகத்தோறும் காண மனமுகித்த மாதருக்கு முன்வகுத்தமைந்தரையும் குணமுடனே காட்டி கொடுத்தாரே எம்பெருமாய் நல்ல திருநாய் நாள் கடித்து மற்றாம் நாய் வல்ல கதிரோனும் வந்தது காணம்மானே. இங்கே லட்சுமியை திருமணம் செய்து விட்டார். லட்சுமியை திருமணம் செய்துட்டு அங்கே அமர்ந்திருக்கும் போது இங்கே அவர்கள் கேட்கின்றார்கள், அந்த தெய்வ கன்னிகைகள் கேட்கின்றார்கள், எங்களுடைய அந்த குழந்தைகளை தாருங்கள். அப்போ ஏற்கனவே அந்த கல்யாண வாசிப்பிலே ஃபுல்லாக கேட்டாங்க, மதுரையை தாருமையான்னு தான் கேட்டாங்க, வேற எதுவுமே அவங்க கேட்கல. அது வந்து எங்களுடைய மதுரையை தாருமையான்னு தான் கேட்டு வந்தாங்க. இங்கே என்ன சொல்லுகின்றார்கள், இங்கேயும் அந்த பிள்ளைகளை கேட்கின்றார்கள், நான் தருகின்றேன் என்று சொல்லுகின்றார். அப்போ உடனே என்ன சொல்லுகின்றார், அந்த மகாலட்சுமி கல்யாணம் முடிந்த உடனே அந்த மக்களை தர வேண்டும் என்று அவரை அந்த மக்களை தருவதற்கு வருகின்றார். வந்த உடனே இங்கேயே நிறைய விஷயங்களை அறிகவலசர் சொல்கிறார். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு வந்தது தான்.
அதாவது அந்த மக்களை நான் வளர்ப்பதற்கு என்னெல்லாம் கஷ்டப்பட்டேன், நான் குட்டையில் மண் சுமந்தேன் அங்கே அப்படின்னெல்லாம் சொல்லுகின்றார். சொல்லிட்டு என்ன செய்கின்றார், அவர்களும் சொல்லுகின்றார், நாங்கள் 12 ஆண்டுகள் தவமியற்றினோம், புற்று மூடுகின்ற அளவு தவமியற்றினோம் என்று சொல்லுகின்றார்கள். அந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய அப்படியே அது அவங்க அவங்க பாட்டு பேசிட்டே வராங்க. சரி, எப்போதான் அந்த குழந்தையை தருவாங்க அப்படின்னு பார்த்தா, அங்கே பகவான் தன்னுடைய கைக்குள்ளே நின்று 5 பேரை காட்டுகின்றார். யார் 5 பேர்? ஐயாவுடைய சீசன்மார்களை காட்டுகின்றார். இவர்கள் தான் உங்களுடைய குழந்தைகள் என்று சொல்லுகின்றார். யாருடைய குழந்தைகள்? ஐயா வைகுண்டருடைய குழந்தைகள். அப்போ அந்த 5 பேரும், அதில் ஒருத்தர் அரிகோபால சீசர். இந்த 5 பேரும் ஐயாவுடைய குழந்தைகளானால் அவர்களுக்கு அந்த 2 அறிவு இல்லை. அதான் பிரச்சனை. ஏன்னா அங்கே வந்து சொல்லுகின்றால் 2 பேர் அங்கே கலியுகம் முடிந்தான் காட்ட முடியும் என்று சொல்லுகின்றார். சடத்தோடு எழுப்புவோம் என்று. அப்போ அந்த 5 பேர் ஐயா வைகுண்டர் காட்டினார். அப்போ அந்த அங்கே வந்து நம்ம பார்த்தோம், நீங்கள் கண்ணபிரான் அந்த 7வது நிலை சான்றோனை அங்கே படைத்தார் அப்படின்னு நம்ம சொல்றோம். 7வது நிலை சான்றோனை படைத்தார். ஐயா வைகுண்டர் 7வது நிலையாக ஆனார். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயா வைகுண்டர் தான் அந்த குழந்தை உங்களோட. அப்போ இங்கே வந்து இந்த சீடர்களைத்தானே காட்டினார். அது வந்து அங்கே மக்கள் தெரியாததுக்காக காட்டினார், அவ்வளோதான். வாருங்கள், எனக்குள்ளால தான் அந்த 5 அந்த உங்களுடைய அந்த அந்த 7 அறிவு குழந்தையும் நான் தான், அந்த 7 அறிவு பெண்களும் நீங்கள் தான், இவ்வளோதான், வேற அது ஒன்றுமே இல்லை. அப்போ இங்கே இந்த 5 சீடர்களை காட்டுகின்றாரே. அப்போ அந்த 5 சீடர்கள் தான் அந்த முக்தி அடைந்து அவர்கள் சொர்க்கத்துக்கு சென்றார்களா? அது சோழன் பழி தீர்த்தவுடன் அந்த 2 குழந்தைகளும் தெரியும் என்று சொல்லுகின்றாரே. இது என்ன காரணம் அப்படின்றத வந்து நம்ம தெளிவாக கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் திங்க் பண்ணால் தான் தெரியும், இல்லைன்னா புரியாது. ஏன்னா இதெல்லாம் வந்து நமக்கு ஒரே குழப்பமாகவே இருக்கின்றது. அங்கே வந்து அந்த கண்ணபிரான் வந்து அந்த தோபரயுகம் முடித்து வரும்போது அந்த 7வது நிலையை படைக்கின்றார். அந்த 7வது நிலை சார்ந்தோன் தான் இங்கே ஐயா வைகுண்டராக வந்திருக்கின்றார். அந்த 7வது நிலை சான்றோன் தான் இங்கே வந்திருக்கின்றார். அந்த சான்றோனுக்குள்ளால் இருக்கின்ற அந்த மகாவிஷ்ணு தான் அங்கே அந்த குழந்தையை தந்தார். அப்போ இதெல்லாம் நம்ம புரியும் போது நமக்கு என்னது, அம்மா பையன் ஒரே குழப்பமா இருக்குது இல்லையா? இது வந்து உலக வாழ்க்கை அல்ல. எல்லோரும் ஒருவரே, எல்லோரும் ஒருவரே. அங்கே அந்த இது வந்து வெளியே காட்டுறதுக்காக அவங்க குழந்தைங்களை கேட்டாங்க, எங்கே என்று. அது வந்து குழந்தைகள் அப்படின்னா என்ன, நம்ம நிறைய சொல்லட்டும். இதெல்லாம் வந்து அந்த நிலைகள் தான். யார் இப்போ வந்து இந்த சான்றோன் இந்த 5 பேரும் 5 நிலையாக தான் இருக்கிறாங்க. 7வது நிலை அவர்கள் வரவில்லை. இந்த 5 சீடர்களும் ஐயா வைகுண்ட சீடர்கள், அவர்களே இவர்கள் தான் குழந்தைகள் என்று காட்டி. அவ்வளோ வயது எவ்வளோ இருக்கும்? ஐயா வைகுண்டரையோட வயது அதிகமாக இருக்கும் இல்லையா? அந்த அந்த தெய்வ கண்ணீர்களோட அவங்க வயது அதிகமாக இருக்கும். ஆனால் இவர்கள் தான் உங்களுடைய குழந்தைகள் என்று சொல்லுகின்றார்கள். 5 காட்டுகின்றார். இப்போ இன்னும் 2 எங்கே அப்படின்னு சொன்ன உடனே அந்த சோழனுடைய வினை அறுத்ததுக்கு அப்புறம் தான், அந்த கலி அழித்ததுக்கு அப்புறம் தான் அந்த 2 சடமோடு எழுப்புவார்கள் என்று. எந்த சடமோடு எழுப்புவார்கள்? அங்கே நீங்கள் பார்த்தீங்க, அந்த வேதம், ஒரு வேதம் இழகவில்லை அப்படின்னா அந்த தன் தலையை அந்த மலையிலே முட்டி அந்த போகன் என்றவன் சிறைக்கின்றான். அவன் வந்து இங்கே வந்து இன்னும் அந்த 7வது நிலை சான்றோன் வந்து வரவில்லை. அப்போ இங்கே 7வது நிலை சான்றோன் என்று ஐயா யாரை சொல்லுகின்றார்? தன்னைத்தான் சொல்லுகின்றார். 7வது நிலை கன்னி யாரை சொல்லுகின்றார்கள்? அவர்களுடைய அந்த பெண்ணை தான் சொல்லுகின்றார்கள். இது நம்ம என்ன நினைக்கணும்? இது எங்கேயோ வேற ஒருத்தர் 7வது நிலை சான்றோன் வேற, 7வது நிலை கன்னியர்கள் வேற, 7 கன்னியர்கள் வேற, ஐயா வைகுண்டர் வேற. அப்படிதான் இங்கே அந்த நிலைப்பாடு வந்து வெளியே என்று நினைக்கும் போது, இது உள்ளே என்று நினைக்கும் போது இது 7வது நிலை. அதான் 7வது நிலை எப்பொழுது வருகின்றது? முழுமையாக அந்த கலி அழிய வேண்டும். ஒரு மனிதன் வந்து நீங்கள் எத்தனை தவமியற்றினாலும், எத்தனை தவமியற்றி நீங்கள் வந்தாலும், கடைசி நாள் நீங்கள் வாழுகின்ற காலம் வரை, காலம் முடிகிற அந்த நேரம்தான் உங்களுக்கு அந்த 7வது நிலையை முழுமையாக 10வது அவதாரம் முழுமையாக நீங்கள் அடைவீர்கள். இது ரொம்ப உண்மை. அதான் இங்கே ஐயா சொல்லுகின்றார். சோழன் விலையெல்லாம் அழுத்து கலியுகம் முடிந்து அந்த தர்மயுகத்துக்கு நீங்கள் செல்லும் போதுதான் அந்த 2 சடத்தோட எழும்புவார்கள் நமக்குள்ளால். இது ரொம்ப புரியுதா? அப்போ சீடர் யார்? ஐயா புரியுதா? இதெல்லாம் வந்து வெளியே காட்டுவதை போல் இங்கே அந்த அரிகோபால சித்தர் சொல்லுகின்றார். அதான். ஆனால் அது அப்படி அல்ல. 7வது நிலை சான்றோன் ஐயா வைகுண்டர் தான். 7வது நிலை கன்னியர்கள் அவர்கள் தான். அப்போ இங்கே அந்த சீடர்களை காட்டுகின்றார்கள். அவர்கள் 5வது நிலையாகத்தான் இருக்கின்றார்கள். அவர்களும் கலியுகம் முடிந்து, கலியுகத்தை அவர்களும் அழித்து தவம் இயற்றி கலியுகத்தை அழித்து
அவர்களும் அந்த கடைசி காலம் வரைக்கும் தர்மமாக வாழ்ந்தால் அவர்களும் என்னாகின்றார்கள், அந்த 7வது நிலை வருவார்கள். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். இதை சொல்றதுக்கு தான் இப்படி மாற்றி மாற்றி சொல்லிட்டுறாங்க. இது புரியவில்லை, அறிவாலோசனை குழப்பம். ஆனால் ஐயா வைகுண்டர் தன்னுடைய சுயசரிதையில் தெளிவாக எல்லாம் சொல்லிட்டு போயிட்டார். இப்படிலாம் சொல்லவே இல்லை, 7 கன்னி அதெல்லாம் அவர் சொல்லவே இல்லை. இதெல்லாம் அவர் ரொம்ப கடைசி காலம் வரைக்கும் நான் எப்படி வாழ்ந்தேன், வாழ வேண்டும் என்பதை ஐயா வைகுண்டர் அங்கே சொல்லிட்டார் தன்னுடைய சுயசரிதத்தில். சுயசரிதம் சொல்றது ரொம்ப இது எங்கே சொல்லிக்கிட்டார். இதுதான் உண்மை. நீங்கள் உடனே என்ன நினைக்கிறீங்க, ஐயோ அங்கே அந்த அங்கிருந்து அங்கதான் நிற்கிறாங்களா, அப்போ ஐயா வைகுண்டருடைய சீசர் தான் அந்த சப்தகண்டி மாதர்கள் வெட்ட 7 பேரா அப்படின்றத ரொம்ப அதுதான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கு. அப்படி இல்லை, அது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது அங்கே ஐயா வைகுண்டர் தன்னைத்தான் காட்டுகின்றார். நான் 7வது நிலையாக வந்துவிட்டேன், ஆனால் இன்னும் சிறிது அந்த கலி இருக்கின்றது. அப்போ இந்த யாருக்கு அந்த 2 பேர் எங்கே, ஏன் அவங்க சந்தோஷம் கொள்ளுகின்றார்கள் உடனே? அந்த 2 பேரும் அந்த சோழனுடைய பழி தீர்ந்து, அந்த சோழன் அவன் கேள்வி கேட்காம இருந்தால், இன்னும் கேள்வி கேட்கவில்லை. நான் எதற்காக அதை அணை அடைக்கின்றது, அணை உடைத்து விட்டது, தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது, அங்கே நின்று அவன் கேள்வி கேட்க முடியுமா? அவன் என்ன செய்வேன், அந்த அவனையத்தான் அவன் அடைக்க பார்ப்பான். அப்போ அந்த வினை தீருகின்ற போது, அந்த களி வினை என்ற அந்த களி தீரும் போது அவங்கள் சிடத்தோட எழுப்புவார்கள் என்று சொல்லுகின்றனர். இது புரிஞ்சுக்கணும். அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக எண்ணமில்லாத நிலை வந்தால் தான் இது புரியும். எண்ணமில்லாத அந்த கைலைக்கு நீங்கள் வாருங்கள், இதுங்க என்ன நடக்கின்றது என்று உங்களுக்கு புரியும். இல்லை என்றால் புரியாது. நீங்கள் உடனே இங்கே தெய்வ கன்னியர்கள், அவருடைய மகன்கள், ஐயா வைகுண்டரா, ஐயா அந்த இது அப்படின்னு உங்களுக்கு எல்லாமே ஒரு குழப்பமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. ஐயா வைகுண்டர் தவம் ஏற்றி 7வது நிலை வந்துவிட்டார். 7வது நிலை வந்துதான் அந்த 7வது நிலையாகிய அந்த கன்னியர்களை அவர் சேர்க்கின்றார், தன்னுடன் சேர்க்கின்றார். இங்கே ஐயா வைகுண்டர் அவர்களுக்கு காட்டுவது தான் ஐந்தறிவாக 5 சீடர்களை காட்டுகின்றார். 5 அறிவாக இருக்கின்றார்கள் அவர்கள். எப்பொழுது அந்த சோழன் விலை தீரும் போது அந்த 2 பேரும் சடத்துடன் எழுவார்கள், இது சத்தியம் அப்படின்றது போல சொல்றார். அப்போ இது வெளியே சொல்லும்போது கதையாக சொல்வதற்காக இதை அறிவுபரிசர் சொல்லுகின்றார். ஆனால் குழந்தைகள் என்பவர் யார் அப்படின்னா இவர்கள் தான். அவர்கள் கேட்டது கணவனை கேட்கவில்லை, குழந்தைகளைத்தான் கேட்கின்றார்கள். அந்த குழந்தைகள் தான் ஐயா வைகுண்டர். அவர் திருமணம் செய்கின்றாரே, இதுதான் அந்த நிலை என்பது. இதான் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். நிறைய நிறைய குழப்பங்கள், நிறைய பிரச்சனைகள், இதெல்லாம் நம்ம தெளிவாக நீங்கள் எப்படின்னா, ஐயையோ இது எங்கேயோ ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்குது, இது எங்கேயோ ஒரு இடத்துல நடக்குது. அதாவது நம்ம முதல்ல சொல்லிட்டு வந்தோம், அந்த சான்றோன் 2 அறிவுகளை அங்கே இழந்து விட்டான் அகங்காரம் கொண்ட காரணத்தினால், இல்லையா? அகங்காரம் கொண்டு அந்த குட்டையில் மண்ணெடுத்து போட்ட மாட்டேன், நாங்கள் எப்படி குட்டையில் மண்ணெடுத்து போடுவோம் என்று அகங்காரம் கொள்ளாத 2 அறிவுகள் இழந்து விட்டார்கள். இன்னும் அந்த சான்றோன் என்ன செய்யணும், அதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 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 பிணி தீர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது அதே அவர்களுடைய தான், அங்கேதான் அவர்தான் ஐயா வைகுண்டரும் இந்த சான்றோனும் அவர்கள் தான். வேற யாரும் நீ நார் என்ற வேறுபாடு எங்க கிடையாது. அது ஒரு நிலை, அவ்வளவுதான். அந்த சோழன் பழி ஏற்றதுக்கு அப்புறம் அவர்களும் இங்கே வருவார்கள் அப்படின்றத பகவான் ரொம்ப, அதாவது இது நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு வெளியே உள்ள கதையா நீங்க எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம், இது கதையாகவே போயிடும். இது வெளியே உள்ள கதையே கிடையாது. இதெல்லாம் முக்கியமாக சிந்தனை செய்ய வேண்டிய விஷயம். இது நம்முடைய அகத்துக்குள் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயம். அப்போ இத்தனை அவர்கள் எப்பமோ பெற்றெடுத்தார்கள் குழந்தை இந்த உலகத்தில், அதுக்கப்புறம் தான் ஒரு தாய்க்கு தந்தைக்கு பிறங்கி வந்திருக்கிறாங்க. அப்போ இத்தனை ஜென்மங்களாக அந்த சான்றோன் என்ன செய்யணும், அதுக்கப்புறம் அங்கே பிறந்து அந்த காவலாளியாக இருந்தான், அப்படி பட பழிகள் பட்டான், அதுக்கப்புறம் சாண்டானாக பிறந்த நிறைய அந்த கஷ்டங்கள். அப்போ எத்தனை ஜென்மம், 7வது ஜென்மத்தில் வந்திருக்கின்றார். அவர் ஐயா வைகுண்டர் அந்த பெண்களிடம் காட்டுவதை அந்த 5 சான்றோர்களைத்தான் காட்டுகின்றார், கைக்குள் நின்ற சீடரை. அவர்கள் இன்னும் 2 அறிவுகள் வர வேண்டும். ஆனால் அந்த 7வது நிலை சான்றோன் அப்படின்றது ஐயா வைகுண்டரே, ஐயா வைகுண்டரே. இதான் நம்ம அடுத்தது என்ன சொல்லிட்டு வரோன்னு பார்ப்போம்.